ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சத்தான ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஆப்பிள் வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேன் இருந்தால் தேன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஒரு 6 பாதாம் எடுத்து அதையும் நான் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற போட்டு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பிள் மிக்சியில் போட்டாச்சு, பாதாம் சேர்த்துக்கிட்டோம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு பால் ஊற்றி இப்போ நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ நான் கப்புக்கு மாற்றிக்கிறேன். கப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ நமக்கு 3 மினிட்ஸ்லேயே சத்தான ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்ப சத்தானது. ஏன்னா நம்ம ஆப்பிள் சாப்பிடும்போது தனியாக தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம பால் சேர்த்துருக்குறோம், பாதாம் சேர்த்துருக்குறோம், நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது காலையில் 1 டம்ளர் குடித்தோன்னா அன்றைக்கி முழுசும் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.